Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வேஸ்டா தூக்கி போடுற இந்த சென்ட் பாட்டில் வச்சிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பார்க்கலாம். நம்ம வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு DIY உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இந்த சென்ட் பாட்டில் வச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் சென்ட் காலியா போன இந்த பாட்டில் வந்து ரெண்டு பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினாக்கா இந்த மாதிரி மேலே ஒரு சில்வர் கலர்ல ஒரு மூடி மாதிரி இருக்கு இல்லையா? சோ இத வந்து நீங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவராலியோ இல்ல இந்த மாதிரி டெஸ்டராலியோ நீங்க வந்து லைட்டா நிம்பி எடுத்தீங்கன்னா வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் இப்படி கிடைக்கும் நமக்கு வந்து அந்த பாட்டில் மட்டும் கிடைக்கும். சோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு பாட்டிலையுமே செஞ்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட சென்ட் பாட்டில் வந்து ரொம்ப அழகழகான பாட்டில் எல்லாமே நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி பாட்டில்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் அழகா டெக்கோர் பண்ணலாம். இப்போ இதை நம்ம வந்து லைட்டா டெக்கோர் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வைக்கிற இந்த லேஸ் இருக்கு இல்லையா? சோ இதை எடுத்துக்கோங்க. லேஸ் இல்ல உங்க வீட்ல கேர்ள் பேபி இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ராக்லாம் இருக்கும் இல்லையா? லேஸ் அதெல்லாமே வேஸ்டா தூக்கி போடாம நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி DIYக்கு யூஸ் ஆகும். சோ இப்போ வந்து நான் இத மாதிரி இத ஒட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லனா நீங்க வந்து ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஃப்ட்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒட்டும். அப்புறம் இந்த இடத்துலயே நான் வந்து ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். சாதாரணமா நம்ம தூக்கி போடுற இந்த சென்ட் பாட்டில் வந்து நம்ம அழகா ஒரு ஃப்ளவர் வாஸா மாத்த போறோம். சோ அதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு வந்து நீங்க லேஸ் தான் ஒட்டணும்னு இல்ல फ्रेंड्स. நீங்க வந்து உங்க வீட்ல சணல் இருந்துச்சுனா அத கூட நீங்க இதல ஒட்டலாம். ஒரு 4 வரியா அது நீங்க ஒட்னீங்க அப்படினாக்க ஒரு டிஃபரண்டான லுக்ல பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நம்ம இத ஒட்டவுமே எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க. சோ இது கூட நீங்க வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வச்சா பிடிக்குமோ சோ அதெல்லாம் இது கூட நீங்க வச்சு அழகுபடுத்தலாம். இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து இந்த தலையில சிண்டில மாட்டி விடுற அந்த பேண்ட் வந்து என்கிட்ட வேஸ்டா இருந்துச்சு. சோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி நடுப்புற ஃப்ளவர் மாதிரி அதை நான் வைக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டோன் அந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்க வந்து இது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து தைக்கிறதுனால என்கிட்ட நிறைய லேஸ் எல்லாமே நிறைய இருக்கும். சில நேரத்துல ப்ளவுஸ்க்கு வச்சிட்டு மீதி லேஸ் எல்லாமே கூட இருக்கும். சோ அதனால நான் அதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு என்னோட ஹாபிட்ல ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு வந்து எந்த ஒரு பொருள் இருந்தாலுமே அதை வந்து தூக்கி போட விருப்பமே இருக்காது. சோ அதை வச்சு நம்ம அடுத்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா இருக்கும். சோ அதுல வந்து இன்னொன்னு என்னன்னா எனக்கு பிடிச்சவங்க எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்திருந்தாங்க அப்படினாக்கா அந்த பொருள் வந்து தீந்தே போயிருந்தாலுமே அதை வந்து நான் தூக்கி போட மாட்டேன். அதே மாதிரி இந்த சென்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணது. சோ இதை தூக்கி போட எனக்கு தீந்து போய் ரொம்ப நாளா வச்சிருந்தேன். சோ இதை என்ன பண்ணலாம் அப்படினு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இத ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி மாத்தி வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சோ அதுக்காக தான் இப்போ நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் எல்லாமே பண்ணி பாருங்க. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பண்ணும்போது. இப்போ அந்த சென்ட் பாட்டிலோட அந்த வாய் பகுதி இருக்கு இல்லையா? சோ அதுல வந்து இந்த மாதிரி நான் வந்து நம்ம நெக்குக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த லேஸ் வச்சிட்டு நான் வந்து அப்படியே ரோல் பண்ண மாதிரி செஞ்சிரேன். சோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ளவர் வந்து போட போறோம். இப்போ இந்த பாட்டில் வந்து சின்னதா இருக்கிறதுனால நம்ம வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் தான் இதல போட போறோம். இப்போ இது கூடயும் நான் இதே மாதிரி அந்த ஃப்ளவர் அந்த லப்பர் பேண்ட்ல இருக்கும் இல்லையா? அந்த ஃப்ளவர் வந்து குழந்தைகளுக்கு சிண்டில போட்டு விடுறது இது இருந்துச்சு. இத நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சென்ட் பாட்டிலுக்குமே நம்ம டெக்கோர் பண்ணி முடிச்சாச்சு. சோ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க फ्रेंड्स. நம்ம வந்து இத வந்து வெறும் சென்ட் பாட்டில் காலி ஆயிடுச்சு அப்படி நினைச்சி நம்ம தூக்கி போடுறதை விட இந்த மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம வீட்ல நம்ம வந்து அழகுபடுத்தலாம். சோ பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க வந்து பாட்டில் ஆர்ட்னு சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க. வந்து எவ்வளவு பாட்டில்ஸ் வந்து அழகழகா பண்ணிருப்பாங்க. அதை பார்த்தால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ பாட்டில்ஸ் ஆர்ட் இந்த மாதிரி சென்ட் பாட்டில்ல கூட நம்ம பண்ணலாம். சோ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறதை நீங்களே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ என்னோட கம்ப்யூட்டர் டேபிள்ல நான் இத வந்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. இன்னும் வந்து உங்களுக்கு ரெண்டு சென்ட் பாட்டிலுமே ஒரே மாதிரி இருந்துச்சுனா ரெண்டு சைடுல வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன DIY பண்ணி பாருங்க. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். பார்க்கிறதுக்கு நம்ம பண்ணனதை நம்மளே பாக்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். फ्रेंड्स என்ன மாதிரி உங்கள எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருளை கூட தூக்கி போட பிடிக்காது, திரும்பி ரீயூஸ் பண்றது பிடிக்கும் அப்படினாக்கா கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம சொல்லுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.